சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுச்சாமி காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 74. மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுச்சாமி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கடந்த 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பொன்னுச்சாமி. அதற்கு முன்பாகவும் 2016ஆம் ஆண்டு போட்டியிட்டார். அப்போது அவர் தோல்வியடைந்திருந்தார். முதன்முறையாக தேமுதிக மூலம் அதே சேந்தமங்கலம் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு போட்டியிட்டவர். விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, எப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? அவருடைய உயிர் எப்போது பிரிந்தது? என்ன விவரம்? பாலசுப்ரமணியன், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழங்குடியினர் சட்டமன்ற தொகுதியின் ஒரு உறுப்பினராக பொன்னுச்சாமி அவர்கள் பதவி வகித்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதற்கு முன்பு 2006 to 2011 திமுக சட்டமன்றராக இருந்து வந்த பதவி வகித்தவர். தொடர்ந்து 2011, 2000 தேர்தலில் போட்டிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையில் மீண்டும் 2021 நடைபெற்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி அவர் பதவி வகித்த நிலையில் இன்று அவர் காலை அவர் கொல்லிமலையில் அவர் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். நேற்று இரவு வேலைகள் முடித்துவிட்டு உறங்கிய போது இன்று காலை இருந்தபோது அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததை கண்டு அவரது உறவினர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொல்லிமலையிலிருந்து நாமக்கல்ல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டு ஒரு முறை ஆஞ்சியோ செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததான் கொள்ள வேண்டும். 74 வயதான அவர் இன்று மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். இவர் 2006ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து விலகி திமுக இணைந்து உடனடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். அதனைத் தொடர்ந்து 2 தேர்தல்களில் போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக நிலையில் இப்போது நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் இன்று மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். பாலசுப்ரமணியன். துரைசாமி, இவருடைய அரசியல் பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பொன்னுச்சாமி துவக்க காலத்தில் அதிமுகவில் தான் பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2006ஆம் ஆண்டு அதிமுகவில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் அவர் திமுகவில் இணைந்து உடனடியாக அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அவர் மலைவாழ் மக்களின் பிரதிநிதியாக தொடர்ந்து போட்டியிட்டார். அதாவது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியானது பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியில் போட்டியிட்டு 2 முறை பதவி வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் மாவட்ட கழக துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை வைத்தாலும் கூட மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக மலைவாழ் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை, சாலை வசதிகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முக்கியமாக பங்காற்றியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சாதாரண எளிமையான மனிதர் என்றுதான் கூற வேண்டும். எளிதில் அணுகக்கூடிய ஒரு மனிதராக தான் இருந்தார். ஏனென்றால் கொல்லிமலை சோளக்காடு பகுதியில் அவர் ஒரு பழக்கடை வைத்துக்கொள்ள தற்போது வரை அந்த பழக்கடை நடத்தி வருகிறார். எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் இன்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிறந்திருக்குது. அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெருத்த இழப்பாகவே கருதப்படுகிறது. பாலசுப்ரமணியன். நிச்சயமாக பழங்குடி மக்களின் முகமாக அறியப்பட்டவர் தற்போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.